ஹாய் காய். தோணல நான் எப்படி இவ்ளோ ஸ்டூபிடா இருந்துட்டேன்னு என் மேலதான் கோவமா இருக்கு. நான் கூட இந்த டிவோர்ஸ் எங்க 2 பேருக்கும் லவ் இல்லாம போயிட்டதாலதான் நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த பூ இப்படிப்பட்ட ஒரு குப்பையா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பவீல் பண்றாளாம். ஜீனா, உனக்கு வருத்தமா இருந்ததுன்னா தயவு செஞ்சு அழுதுட்டு மனசுக்குள்ளேயே போட்டி வைக்காதன்னு சொல்ல என்னால அழுக முடியல. நான் அழுகவும் மாட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு உண்மையான லவ்வ கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சேன். என் அம்மா கரெக்டா சொன்னாங்க. அவங்கள மட்டும் நான் கண்ணை மூடிக்கிட்டு நம்பி இருந்தேன்னா இந்த நிலைமையே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, அந்த கேவலமானவனை மறந்துட்டு நமக்கான புது வாழ்க்கைய வாழணும்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி 2 பேரும் கத்திட்டு இருக்கேன். இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கான் ஹீரோவும். இப்ப அப்படியே அடுத்த நாள் விடியுது. எழுந்து வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்காக கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹேங் ஓவருக்கு இதை குடிச்சா பெட்டரா இருக்கும்னு சொன்னா யார் ஹேங் ஓவர்ல இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். நிஜமாவே இது வேலை செய்யும். என்னோட ஆண்டி அவங்களுக்காக அடிக்கடி ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொல்லி அவளுக்கு அதை ஊத்தி கொடுக்க அவ்வளவு சாப்பிடுறா. உன்னோட அங்கிள் அதிகமா குடிப்பாரா, அதனால பிரச்சனை எல்லாம் ஏற்படுமான்னு கேட்க குடிச்சா வீட்டுல எல்லாம் கம்மனு தான் இருப்பாரு. வெளியே தான் போய் சண்டை பண்ணிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவனுங்க வீட்டுக்கே வந்து செட்டில் பண்ணி விட்டு போயிருவானுங்களாமா. அப்ப அவங்க உன்னை புள்ளி பண்ணிருக்காங்களா? அவங்க கிட்ட நீ எப்படி நடந்துப்பேன்னு கேட்க நான் அவங்களை எதிர்த்து சண்டை போடுவேன்னு சொல்றான். நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல முன்னாடி எல்லாம் அதை சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தேன். நம்ம எதிர்த்து சண்டை போடலன்னா உடம்பு மட்டும் ஹர்ட் ஆகாது, மனசும் சேர்ந்து வருத்தப்படும்னு சொல்றான். இப்ப கட் பண்ணா நேரா ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்துட்டான். நீ இங்க என்ன பண்றங்கிற மாதிரி கேட்க, ஏன் என் வீட்டுக்கு நான் வராம வேற யாரு வருவான்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த பொண்ணோட சேர்ந்து அவங்க குடும்பமே நடத்திட்டு இருக்கான். விடுவாளா? எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா. இதுல ஒரு ரூம் ஃபுல்லா குழந்தைங்களோட டாய்ஸ் வேற வாங்கி வச்சிருக்கானா. ஜீனா கம்பெனி வேணான்னு சொல்ல, என்ன ஜீனான்னு கூப்பிடாத, அதை கூப்பிட கூட உனக்கு அருகதை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பிடுங்க ட்ரை பண்ண புடிச்சு தள்ளி விட்டுட்டா. ஆல்ரெடி என்னோட லாயரும் சேர்ந்து பாத்துட்டு தான் இருக்காரு. சோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீ ஏன் போன உடைச்சாலும் சரி எதுவும் மாற போறது கிடையாதுங்கிறா. ஏன்னா வீடியோ கால போட்டிருக்கா. அவன் உடனே சத்தியமா நம்ம பிரிஞ்சு போற வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணதே கிடையாதுன்னு சொல்ல, இன்னும் நமக்கு டிவோர்ஸ் கூட ஆகல. அதுக்குள்ளேயே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வாழ்க்கையே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழந்தை வேற பெத்துக்க போறீங்க. உனக்கு தேவை டிவோர்ஸ் தானே? அது கரெக்டா நடக்கும். எதுக்காக இந்த டிவோர்ஸ் யார் மேல தப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் அதுல ஃபைல் பண்ணுவோம். தப்பு பண்ணது நான் தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா என்னால முடிஞ்ச முயற்சியை நம்ம உறவுக்கு போட்டேன். அது வேலைக்கே ஆகலன்னு தெரிஞ்ச அப்புறமா தான் அதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சேன்னு சொல்றான். நீ ரொம்ப அதிகமா மூவ் ஆன் ஆகிற. உங்களுக்கு குழந்தையே வரப்போகுது இல்ல. கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட உனக்கு குற்றம் உணர்ச்சியா இல்லையா? ஓ, உன் கூட எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஆனா நீ இப்படி எல்லாம் நடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. தப்பு பண்ணது நீ. ஆனா விக்டிமா நடிக்கிறியா? 2 நாளைக்கு முன்னாடி கூட குழந்தை நாள் தான் என் மேலதான் தப்புன்னு சொல்லி இப்படி எல்லாம் நடிச்சேன். நான் அதை நினைச்சு இன்ன வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கேன். ஆனா நீ இன்னொரு குழந்தைக்கு ஆல்ரெடி தகப்பனா இருக்கேன். இதுல இந்த வீடு வேற. உனக்கு வேணுமா? இது நான் கொண்டு வந்திருக்க புது டிவோர்ஸ் அக்ரிமெண்ட். வெறும் கையோட திரும்பி போ. அப்படி இல்லன்னா நான் கேஸ் போடுவேன். உன் பேர் ஃபுல்லா கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு கிளம்பினவ இன்னொரு வீட்டுக்கான அடமான பணத்தை பே பண்ண. இந்த வீடு எனக்கு தேவையில்லை, ரொம்பவே அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு போகாம வெளியவே நின்னுட்டு இருக்கான். நீ வீட்டுல இல்லாம வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க பதிலே வரமாட்டேங்குது. சரிவா, நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிக்கிட்டு கூட்டிட்டு வந்தவன் முன்னாடி இருந்த டோர் பாஸ்வேர்டை டெலீட் பண்ணிட்டு புது பாஸ்வேர்டை போடுறா. அது இன்னைக்கான டேட் தான். 160,903. இதுதான் நம்மளோட புது கோட். இது இன்னைக்கான டேட் ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு நான் பிஸியா இருப்பேன். சோ வீக்கெண்ட்ல உன்னை பிக்கப் பண்ண வர முடியலன்னா நீயாவே வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு எங்க அந்த புது கோடை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள போய் லாக் பண்ணிட்டான். இந்த கோடு தான் ஹீரோ போதையில வந்து 2024ல போட்டிருந்திருப்பான். கதையும் இப்ப அப்படியே பிரசன்ட்க்கு வருது. ஹீரோ நல்ல கண்ணை கசக்கிட்டு எழுந்து உட்கார்றான். பார்த்தா ஒரு ஹோட்டல்ல இருக்கான். நேத்து அந்த பாஸ்வேர்டை போட்டது ஹீரோயினை கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வர டக்குன்னு ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி கேட்கான். ஜீனானு உங்களோட ஒரு ஃப்ரெண்டு தான் ரூம் புக் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஐடி கூட இங்கதான் இருக்குன்னு சொல்ல, இப்ப கிளம்பி வந்து அந்த ஐடி வாங்கிக்கிட்டு இவங்க தான் நேத்து நைட் என்ன கூட்டிட்டு வந்தாங்கன்னு கேட்க, அந்த பொண்ணு நைட் ஷிஃப்ட் இல்லையாமா. சோ தெரியலங்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட அவளோட ஐடி ப்ரூஃப் தேவைப்படுதுன்னு கேக்குறாங்களா. அதை எடுக்க வரும்போதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது. நேத்து இவ ஹீரோவை கூட்டிட்டு ரூம் புக் பண்ண போகும்போது இவளோட ஐடியா ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு திரும்பி வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பா. பட் மறந்துட்டு வந்துட்டா. சோ உடனே அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்க ரூம் கெஸ்டே அதை வாங்கிட்டு போயிட்டாரு. அவரே உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல இவளுக்கு கோபம் வந்துருச்சு. என்னோட ஐடியா என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி அவர்கிட்ட தரலாம்? எனக்கு தெரியாது, நான் அவர்கிட்ட எல்லாம் பேச மாட்டேன், நீங்களே டைரக்டா அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டா. சோ உடனே அந்த பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல, இது எனக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்க விஷயம், நானே அவங்க கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டான். உடனே ஹீரோயினுக்குமே மெசேஜ் பண்ணிட்டான். உன்னோட ஐடி என்கிட்ட தான் இருக்கு, ஃப்ரீயா இருக்கும்போது வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி. அதை பாத்திரம் தேவை இல்லைன்னு ரிப்ளை பண்ண வரும்போது நேத்து நைட் கெஸ்ட் பண்ணிட்டு நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. சோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்க ட்ரை பண்ணவ எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்ல. ஆனா எங்க ஹீரோவும் அவன் ரிப்ளை பண்ணுவான்னு சொல்லிட்டு போனையே தான் பாத்துட்டு இருக்கான். பட் அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. சோ கடுப்பானவன் போன சைலண்ட்ல தூக்கி போட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே எங்க ஹீரோயினை காட்ட இன்னும் அவன் முன்னாடி தங்கியிருந்த அதே ரூம்ல அவனோட சில திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பத்திரமா எடுத்து வச்சிருக்கான். இப்போ அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு நோட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் என்னென்னலாம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு டேட் முத கொண்டு போட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருந்திருக்கான். அப்புறம் இன்னொரு நோட்குள்ள அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் எழுதி சொல்லியிருப்பான்ல, அதை எழுதி வச்சிருக்கான். அடுத்து ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ண, அதுக்குள்ள ஒரு லேடிஸ் வாட்ச் இருக்கு. இதுக்கான கதை இன்னும் வரல, போக போக தெரியும். அப்புறம் ஒரு ஆடியோ பிளேயர் கூட இருக்கு. அதை ஆன் பண்ணி கேட்கும்போது இவருக்கு இங்க அழுகையா வந்துட்டு இருக்கு. பட் அது பாதியிலேயே பேட்டரி தீர்ந்து போய் ஆஃப் ஆயிடுச்சு போல. அதையும் அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு இன்னொரு 3D மாடல் ஏதோ இருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு போறா.
இப்ப அப்படியே கதை பாஸ்டுக்கு போகுது. நம்ம ஹீரோயின் இப்போ அவளோட வேலையை ரிசைன் பண்ணிட்டா. புருஷனும் அவளும் சேம் கம்பெனில தானே வேலை பார்த்திருந்திருப்பாங்க. அவனோட வேலை செய்யற வேலையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெண்ட் கூட தான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கா. மிடில் ஏஜ்ல டைவர்ஸும் பண்ணிட்டு வேலை வெட்டியும் இல்லாம இருக்கிற இதுக்கு எதுக்கு செலிப்ரேஷன் கேட்க 3 நாள்ல அந்த ஏமாத்துக்காரனுக்கு ₹1 கொடுக்காம டைவர்ஸ் பண்ண போறல. சோ உன்னோட ரீபாத்த செலிப்ரேட் பண்றதுக்காகன்னு சொல்லிட்டு 2 பேர் குடிச்சிட்டே சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ புது யூனிஃபார்ம் கிடைச்சிருச்சுன்னு மெசேஜ் பண்றான். போட்டு பாத்தியா ஃபிட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேக்கெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருந்தா போட்டோ எடுத்து அனுப்புங்கிறான். வேலை வெட்டி இல்லாமையும் என்னையே பிஸியா போன்ல பாத்துட்டு இருக்கேன், நீங்க சுவிட்ச கேட்க நான் என் பிரதர் கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் போட்டோ அனுப்புனது அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கலாம். இரடி மவளை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது ஹீரோயின் சரியா காட்ட மாட்டடிங்கிறா. உன்னோட பிரதர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே, எனக்கு தான் கொஞ்சம் காட்டன்டின்னு சொல்லி வாங்கினவ அந்த போட்டோவையே ஹீரோட சாட்டுக்கு வால் பேப்பரா வச்சு விட்டுட்டான். தென் இப்ப அடுத்து அப்பா அம்மா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அம்மா வேற முறைப்பிலேயே இருக்காங்களா, என்ன குழந்தை பிள்ளை மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, சூப்பர் எடுத்து குடி கஷ்டப்பட்டு அம்மாவே சூப்பரா பண்ணிருக்கான்னு சொல்ல அவ குடிச்சு பார்த்துட்டு அருமையா இருக்குன்னு சொல்லிருக்கா. அம்மாவை கொஞ்சம் ஊத்தி குடுக்க சொன்னா தேவைன்னா ஊத்தி குடின்னு இருக்காங்க. இப்ப நான் குடிக்கட்டா வேணாமான்னு கேட்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு எழுந்து போயிட்டாங்க. சோ திரும்பவும் காக்கா பிடிக்க வரபோது நிறுத்து. நான் அந்த பையன் சரியில்லைன்னு ஸ்டார்டிங்கே சொன்னேன். நீதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டு பாரு இப்ப என்ன நிலைமையில நின்னுட்டு இருக்கேன்னு. உன்னோட மட்டுமா கஷ்டம் போகுது, நாங்களும் சேர்ந்து எல்லாம் வருத்தப்பட்டு இருக்கோம். அவனை டிவோர்ஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டோல, வீடு நான் உனக்கு நல்ல லாயரா பிடிச்சு தரேன். பிரிஞ்சு போறேன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் செட்டில்மெண்டோட முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் இப்ப அப்பா கிட்ட வந்து என்ன கெஞ்சினாலும் அம்மா சாரியவே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பா நான் வேலையும் விட்டுட்டேன்னு சொல்றா. பரவாயில்ல விடுமான்னு அவர் சொல்ல இத்தனை வருஷமும் மொத்தமா வேஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாத்துலயும் ஃபெயில் ஆகி நிக்கிறேன். என்னோட பாஸ் கிட்ட நானா பூவான்னு கேட்கும்போது அவர் பூவை தான் சூஸ் பண்ணாரு. அப்போ அவனை விட மோசமா இருக்கேன்னா நான் கேட்கும்போது அவன் டைரக்டர் ஆகிட்ட நிறைய ப்ராஜெக்ட ஹேண்டில் பண்றான். சோ கம்பெனியோட பெஸ்ட்டை தானே அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இங்க பாரு ஜீனா, சந்தோஷமா இருக்க நேரத்துல சந்தோஷமா இருக்கணும். நமக்கு பிடிக்காததெல்லாம் நடக்கும்போது அந்த ஹெவன் நமக்கு ஒரு வேற பிளான போட்டு வச்சிருக்கோங்கிறத நம்பணும். அதுக்காக நீ தப்பு பண்ணதாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு மட்டும் நினைக்காத. என்னோட ஜீனா பெஸ்ட் இல்லன்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்யூப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவை காட்டேன். நேத்து ரிப்ளை பண்ணாம இரு, மறந்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவன் அனுப்பின போட்டோக்கு ரிப்ளை பண்ணிருக்கா. பையனுக்கு ஒரே ஆனந்தமா இருக்கு. சோ அதே போட்டோவை அவனோட ப்ரொஃபைல்லையும் செட் பண்ணிட்டான். இங்க நம்ம ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது கொலீக்ஸ் எல்லாம் மனசே இல்லாம தான் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த புக்கே கூட யார் கொடுத்து விட்டாங்கன்னு தெரியல. அப்போ நான் அக்ரிமெண்ட்டை பாத்துட்டேன், எனக்கு ஓகேன்னு மெசேஜ் பண்ணும்போது சாட்டர்டே 2 மணிக்கு மீட் பண்ணுவோம்னு இவ ரிப்ளை பண்ணிட்டா. அப்படியே ஹீரோவை கட்ட நாளைக்கு வீக்கெண்ட் டெக்ஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது எங்களுக்கு மந்த்லி எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்றான். எப்போ அடுத்த வாரமான கேட்க இந்த வாரம்னு சொல்றான். உடனே கால் பண்ணி இந்த வாரம் எக்ஸாம் வச்சுட்டு இப்ப சொல்றான். இன்னைக்கு என்ன எக்ஸாம் கேட்கும்போது மேக்ஸும் பிசிக்ஸும் மாமா, இதுக்கப்புறம் வீக்கெண்ட் தானே, சோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் பையனுக்கு இங்க குஷி ஆயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு வந்ததும் கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறியா இல்ல டிவி பாக்குறியான்னு கேட்டா நான் படிக்கணும்னு சொல்றான். இப்பதானே எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வந்திருக்கேன், சோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் இது போல எதுவும் பண்ணது இல்லையேன்னு சொன்னா இனிமேல் பழகிக்கோ. சரி என்ன பாக்குறேன்னு சொல்லு, அனிமே பாக்கலாமா இல்ல ஏதாவது டிவி ஷோ பாக்கலாமான்னு கேட்க எது போட்டாலும் ஓகேன்னு சொல்றான். அப்போ டிவி ஷோவே பாப்போம். ஹங்கர் கேம் டின்னர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டுட்டு போயிட பையனுக்கு கொஞ்ச நேரத்திலே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து அவ ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அவனை கூப்பிட்டா காதுல கூட வாங்காம பாத்துட்டு இருக்கான். லேவோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அதை பாத்துக்கிட்டே வாங்கும்போது அவ கைப்பற்றுச்சு. பட் அவதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. பையனுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த நாள் மார்னிங் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த வீக் வெயிட் போட்டு பாத்தியான்னு கேட்கறா. 0.035 கிராம்ஸ் வெயிட் போட்டிருக்கேன்னு சொன்னா அதுல ஒண்ணுமே இல்ல, நீ டாய்லெட் போனாலே காணாம போயிடும். பட் நீ அதிகமா தான் சாப்பிடுற, வெயிட் போடலன்னா நீ ரொம்ப அதிகமா படிக்கிறியோன்னு கேட்கறா. உன்னோட மெயில் கார்டுல சாப்பிடுறதுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்னு கேட்க 327 யான் 30 சென்ட் தான் யூஸ் பண்ணிருக்கான். 3 வாரத்துக்கு 300 யானுக்கு சாப்பிட்டு இருக்கியா? அப்ப வெறும் ரைஸும் சூப்பர் மட்டும் குடிச்சிருக்கேன். இல்ல நான் எப்பவும் அப்படிதான் சாப்பிடுவேன்னு சொல்லும்போது அப்புறம் 300 யான் எங்க போச்சுன்னு கேக்குறா. நான் எழுதி வச்ச நோட்டை கொண்டு வராம விட்டுட்டேன்னு சொல்லவும், டேய் நீ என்னோட காசை சேர்த்து வைக்கணும்னு சொல்லல, அண்ட் நீ எனக்கு ரீபேவும் பண்ண தேவையே இல்ல. ஏதோ நான் உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி எல்லாம் நீ நடந்துக்கிற. அதுலயும் என் முன்னாடி மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஸ்கூல்ல போய் பட்னி கிடக்குறியா? அப்படி எல்லாம் இல்லன்னு சொல்லவும் அவளுக்கு கோபம். நீ இப்போ வளர்ற ஸ்டேஜ்ல இருக்கேன், நல்லா சாப்பிட்டாதான் நல்லா வளர முடியும். இப்படி சாப்பிட்டு எப்படி படிக்கிறதுக்கு உனக்கு எனர்ஜி எல்லாம் கிடைக்குதுன்னு கேட்க, பட் நீங்க ரொம்ப கம்மியா தானே சாப்பிடுறீங்கன்னு கேக்குறான். எனக்கு அவ்வளவுதான் பசிக்குன்னு சொல்ல, நான் ஒவ்வொரு டைம் சாப்பிடும் போதும் வயிறு நிறைய தான் சாப்பிடுவேன்னு சொல்றானா. அப்போ நான் வயிறு நிறைய சாப்பிடாம உன்னை நிறைய சாப்பிடாம சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றியான்னு கேட்க அவன் அததான் மீட் பண்றான். இருந்தாலும் நான் அப்படி எல்லாம் சொல்ல வரலைங்கிறான். இவ உடனே டபுக்குன்னு எல்லாத்தையும் வாயில போட ஆரம்பிச்சிட்டா. இப்பதான் அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் வாந்தி வர அளவுக்கு ஃபுல்லா சாப்பிட்டிருக்கேன். இப்ப உன்னை கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் இருக்கு இல்லையான்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுறான். அப்போ முன்னோர் யான் 3 வாரத்துக்கு இல்ல 1 வாரத்துல சாப்பிடணும்னு சொல்ல அவ்வளவு தேவை இல்லைங்கிறான். இருந்தாலும் நீ யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்ளை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. தென் அடுத்து ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருக்க, நான் வெளியே போறேன், கிளீன் பண்ற ஆண்டி வருவாங்க, சோ கதவை மட்டும் ஓபன் பண்ணி விட்டுன்னு சொல்லிட்டு நேரா புருஷனை தான் பாக்க வரா. டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ல 2 பேரும் சைன் போட்டு நிரந்தரமா பிரிஞ்சாச்சு. நீ இன்னைக்கு அழகா இருக்கேன்னு சொன்னா தேங்க்யூ, நான் எப்பவுமே அழகாதான் இருப்பேங்கிறா. நான் காசு கிடைச்சதும் ஹவுஸ் பேவன் போட்டு விட்டுறேன்னு சொல்ல எல்லாத்துலயும் ரொம்ப அவசரப்படுற, சரிதாங்கிற அவசரம் இல்ல. முதல் நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த வீட்டை வாங்கணும், பட் இப்போ அதுக்கான காசை உனக்கு கொடுக்கணும் இல்லையா? சோ உன்னோட கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துக்கு வரணுங்கிறது என்னோட இன்டென்ஷனும் கிடையாதுன்னு சொல்ல போய் இந்த நேரத்துல இதெல்லாம் பேசணும்னு அவசியமே இல்ல. நான் ஏற்கனவே பாஸ்ட்ல இருந்து கடந்து வந்துட்டு இருக்கேன். சோ எல்லாமே நீ என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் பண்ணீங்கிறத சொல்ல வேணாம்.
நமக்கான வேற வேற புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம்னு ஹீரோயின் சொல்ல, அடுத்து உன்னோட பிளான் என்னன்னு கேக்குறான். எனக்கு பிடிச்ச கம்பெனியை சூஸ் பண்ணி அங்க என்னோட கிரியேட்டிவ் ஒர்க்கை கண்டினியூ பண்ண போறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கண்டிப்பா காம்படிட்டரா தான் இருப்போம்னு சொல்றான். அவன் ஏதோ பேச வரும்போது ஹீரோயின் இழந்து போயிட்டா. ஜீனா, நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்னு சில திங்ஸ் எல்லாம் கார்ல வச்சிருக்கேன்னு சொல்ல அது எனக்கு தேவையில்லைங்கிறா. அது அவ்வளவு சீஃப்லன்னு சொல்லும்போது எனக்கு அது தேவையில்லை, உனக்கும் தேவையில்லைன்னா தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்பதான் அவளோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறதா பவீல் பண்றா. அப்படியே ஹீரோவை காட்ட அலாரம் அடிக்கிற வரைக்கும் பையமா அவங்க மங்கன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினோட போனை தான் அவன் யூஸ் பண்றான். அதுல நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே விஷ் வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு அவளோட பர்த்டே, ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுவான் இல்லையா, அவன்கிட்ட இருக்க காசு எல்லாம் என்றான். அப்போ டோர் பாஸ்வேர்டை தப்பா போற சவுண்ட் கேட்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா பூ தான் வந்திருக்கான். அவன் எங்க ஹீரோவை பார்த்து ஷாக்காக ஜினா தான் என்ன டிரான்ஸ்பர் பண்ண வச்சு படிக்க வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நீ இங்கதான் தங்கியிருக்கேன்னு கேட்கும்போது கேம்பஸ்ல தங்கியிருக்கேன்னு சொல்றான். ஹீரோயினும் வெளியே போயிட்டாங்கிறதால அவனை உள்ளேயே விடாம அவன் கொண்டு வந்த திங்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டான். நீ உன்னை விட ரொம்ப வளர்ந்துட்டான்னு கேட்கும்போது, நான் ஆல்ரெடி உங்களை விட இப்ப வளர்ந்துதான் நிக்கிறேங்கிறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன பிளேம் பண்றியான்னு கேட்கும்போது இல்லைங்கிறான். ஆக்சுவலா எங்களுக்கு கிடையா பிரச்சனை எல்லாம் இல்ல, அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான், நிறைய ஹெல்ப் பண்ணுவா, ஒரு ஏமோட வாழ் வாங்கும்போது அதனாலதான் நீங்க அவளை புள்ளி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறான். அவ என்ன உங்ககிட்ட சொன்னான்னு கேட்கும்போது அவங்க இதுவரைக்கும் உங்களை பத்தி மென்ஷன் பண்ணதே கிடையாது. பட் நீங்க அவங்களுக்கு பண்ண எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும். சின்ன பையனை எல்லாம் பேச விட்டுருக்க பாருங்கிற மாதிரி இவன் சொன்னதும் ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, நம்பலனா வேணாம், ட்ரை பண்ணி பாக்கலாமாங்கிறான். நீ எப்படிப்பட்டவன்னு அவனுக்கு தெரியுமா, அவகிட்ட சொல்லிடுவேன்னு உனக்கு பயமா இல்லையான்னு கேட்கும்போது நான் அப்படிதான், ஆனா நீங்க அதை அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணா நைட் போலதான் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. நீ இன்னுமா படிச்சுட்டு இருக்க, சாப்பிடியா இல்லையான்னு கேட்கறதுல பேசாம இருக்கான். நான் உன்கிட்ட கேள்வி கேட்கறேன்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இன்னும் இல்லைங்கிறானா. அப்போ உனக்கு பசிக்கலையா, எனக்கு பசிக்குதுப்பா, டாட் ஃபுட் வேணும், நட்டு போக டாட் ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு வரான். எதுக்கு லைட் எல்லாம் இப்படி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க கரண்ட சேவ் பண்றானாமா. ஓ வெள்ளம் நீங்க தான் கட்டுறதோ, லைட் ஆன் பண்ணுங்கறா. வெளியே பூ கொடுத்த பாக்ஸ பாத்துட்டு டக்குன்னு திரும்பும் போது கரெக்டா இவன் லைட் ஆன் பண்ண வந்திருக்கானா. சோ கொஞ்சம் கப்ளோஸ்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. பூ இந்த திங்ஸ கொண்டு வந்து கொடுத்தானான்னு கேட்க தள்ளி நின்னு ஆமான்னு சொல்றான். அவனை உள்ள விட்டியான்னு கேட்டதும் இல்லங்கிறானா. இனிமேல் அவன் வந்தான்னா கதவே திறக்காதன்ட்டா. அப்புறம் பூ கொடுத்த அந்த பாக்ஸ் வெளியே வச்சுட்டு வந்து ஃபுட் இருக்குன்னு சொன்னேன்னு கேட்டதும் ஓடி வந்து கேக் எடுத்து வைக்கிறான். இது பர்த்டே கேக், இன்னைக்கு உங்க பர்த்டே தானன்னு கேட்கும்போது என்னோட பர்த்டேவா யாரு சொன்னாங்கன்னு கேட்கறான். இன்னைக்கு உங்க பர்த்டேன்னு இதுல மெசேஜ் வந்ததுன்னு காட்டேன், சும்மா லாகின் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணேன், அவ்வளவுதான். என்னோட பர்த்டே ஆகஸ்ட் 2. இப்பதான் பையனுக்கே புரிஞ்சு பாவம். அது சரி கேக்குவாங்க, ஏது உனக்கு காசுன்னு கேட்க கொஞ்சோண்டு காசு சேர்த்து வச்சிருந்தேன்னு சொல்றான். திரும்ப இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல இன்னைக்கு என்னோட பர்த்டேவாவே இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி மொத்த கேக்கையும் 2 பீஸை கட் பண்ணி ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு மேங்கோ பிளேவர் பிடிக்கும், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அதான் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி எழுதி வச்சிருந்தீங்க இல்லங்கிறான். அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட கேட்கறதுக்கு பிளஸிங்ஸ் எங்கன்னு கேட்கறான். நீங்க எப்பவும் ஹாப்பியா வாழணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துட்டான். பையன் பிசிக்ஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு வந்திருக்கான் இல்லையா, சோ 97 மார்க். இவங்க கிளாஸ்ல அவன் தான் ஃபர்ஸ்ட். சோ பையனுக்கு ஒரே சந்தோஷம். இங்க நம்ம ஹீரோயினை காட்ட டிவோர்ஸ் சர்டிபிகேட் கிடைச்சாச்சு. ஏதோ ஃபிளவர்லாம் கூட ஆர்டர் பண்ணிருக்கா. இங்க ஸ்கூல்ல ரேங்க் லிஸ்ட் போட்டாங்க. இவங்க கிளாஸ்ல ஹீரோ 6th ரேங்க், ஆனா ஸ்கூல் லெவல்ல கேட்டா 78. டாப் 30க்குள்ள வரல, ஏனும் மூஞ்சியே இல்லை. ஆனாலும் சென் முடிஞ்ச வரைக்கும் அவனை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினும் வீடு ஃபுல்லா பூக்களா வச்ச ஒரே அலங்காரம் தான். அத போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணி இன்னையில இருந்து என்னோட புது வாழ்க்கை தொடங்க போகுதுன்னு போட எங்க ஹீரோ ரூமுக்கு வந்ததோ ரேனி எனக்கு இதை கொஞ்சம் சொல்லிதானான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே விசாட்ல ஆட் பண்ணிக்கோடா ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது இவங்கிட்ட விசாட்ல இருக்கிறதே இவங்களுக்கு இப்பதான் தெரியும். சோ என்ன ஆட் பண்ணு எல்லாரும் ஆட் ஆயிக்க. ஆல்ரெடி உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஹீரோயின் மட்டும் தானே இருக்கா. டேய் சீக்கிரட்டா ஆன்லைன் ரொமான்ஸ் வேற பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதும் இல்ல இவங்க என்னோட சிஸ்டர்னு சொல்றான். அவங்க அழகா இருப்பாங்களா, இங்க போஸ்ட் காட்டு மூமெண்ட்ஸ் காட்டுங்க. இவனுக்கு அதை எப்படி பாக்கணும்னு கூட தெரியல இத்தனை நாள். சோ சிங் இதான் போஸ்டே, இதான் மூமெண்ட்ஸ் எடுத்து காட்டினதும் டக்குன்னு புடிங்கி வச்சுட்டு வா, உனக்கு சொல்லி தரேன் ரேனை கூப்பிட்டு இருக்கான். தென் தூங்க போகும்போது அந்த மூமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு ஹீரோயின் கூட புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒரு போஸ்ட் போட்டுனால அதை பார்த்துட்டு இவனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். சோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.